ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான். ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தாலும் அட்டகாசமாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நண்டு எப்படி கழுவலான்றதையும் கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துடலாமா? ஸோ இந்த பிச்சை எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதை நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எடுத்துகிட்டு இந்த இப்போ கடைசியாக பிச்சை எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த கொடுக்கு அது இருக்கணுங்க. அது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வேஸ்ட்டை மட்டும் தூக்கி த்ரோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல பிச்சை எடுத்துகிட்டு ஒரு ரன்னிங் வாட்டரில் இப்படி கழுவிக்கோங்க. இதில் இருக்க அந்த அந்த நண்டுக்குள்ளே இருக்க அந்த கறியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி இது பண்ணிக்கோங்க. மேலே ஓடு பகுதியெலாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், கைகளில் கிளிக்காத அளவுக்கு பார்த்து பொறுமையாக கழுவி எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான வாஷ் ரெடி பண்ணிவிட்டு வழக்கம் போல் மஞ்சப்பொடி, நண்டுக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி இந்த அளவுக்கு கிளியர் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு 2 வெங்காயம், நான் 1 கிலோ நண்டுக்கான அளவு சொல்கிறேன். 2 வெங்காயம், 4 தக்காளி, இல்லைனா புளிப்பு அதிகமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களா தான் 3 மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் குழம்புத்தூள், இந்த அளவுக்கு பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒர்க் ரெடி ஆகிடுங்க. ஸோ நல்ல குழன்னு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும். அருமையான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் நண்டு கிரேவி செய்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், வீடே மணக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களா இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. 1 கப் அளவுக்கு அந்த ஒரு குழி கிண்ணம் எடுத்துருக்கேன், நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை மட்டும் தாளிப்புக்கு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியும் எடுத்துக்கோங்க. இந்த 1 கிலோ நண்டுக்கு அது கரெக்டாக இருக்கும். 1 கிலோ நண்டுன்றது எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய சைஸ் நண்டாக இருந்தால் ஒரு 4 தான் வரும், சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 6-7 வரும், அவ்வளோதாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த கிரேவி நல்லா சல்லன்னு கொதி விட வரணும். அந்த பச்சை வாடெல்லாம் போகணும். ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பச்சை வாடை போகிற அளவுக்கு சல்லன்னு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நண்டு ஒரு 6 பீஸுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த தனியாக அந்த நண்டோட கொடுக்கலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அதை எல்லாமே மொத்தமாக ஒன்று சேர்த்துட்டு பொறுமையாக கிளறணும். இந்த ஸ்டேஜ் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம எல்லா குழம்பையும் கிளறது இதெல்லாம் ஈஸி. நண்டு கிரேவியை பொறுத்தளவுக்கு கிளறும் போது அப்படியே கரண்டியை உள்ளே விட்டு அதோடு போராடுற மாதிரி இருக்கும். ஸோ மீன் மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியதில்லை. நம்ம மேலே தெரிக்காத அளவுக்கு க்ளீனாக அப்படியே நீட்டாக மெல்லமாக ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா நண்டு கொதிக்க விடலாம். கரெக்டாக 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நண்டு கிரேவி ரெடி ஆகிடுங்க. இதுதான் என்னுடைய பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி வற்றி சுண்டி நல்ல இந்த அளவுக்கு திக்கான ஸ்ட்ரக்சர் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வீடே மணக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நண்டோட இந்த கிரேவியெல்லாம் மிக்ஸ் ஆகி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சுட்டு நல்லா சுட சாதத்துக்கு நண்டு கிரேவி வச்சு ரசம் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது இந்த மாதிரி நான் நல்ல குக்கிங் ரெசிபீஸ்லாம் என்னுடைய சேனலில் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.